ஹே காய்ஸ், உங்கள் சேலரி 20,000 இல்லை 2 lakhோ ஆனால் மந்த் எண்ட் ஆனால் என்னால் சேவே பண்ண முடியல ஒரு 5% கூட அப்படின்னு நினைக்கிறீங்களா? தென் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. என்னோட 11 இயர்ஸ் ஆஃப் இந்த ஜேர்னியில் எனக்குமே இன்கம் வரும், மந்த் எண்ட் ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோவில் இருந்தேன். இப்போ தான் என்னோட லைஃப் ஸ்டைலில் ஒரு சில டெக்னிக்ஸ் மூலமாக நான் வந்து சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணவும் இன்வெஸ்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த டெக்னிக்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் கார்த்திகா. ஓகே, ஒரு குட்டி ஸ்டோரியோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு மாங்க் இருக்காரு. அந்த மாங்க் வந்து அவரோட 2 சிஷ்யர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இங்கே வந்து ஃபுல்லாக பேரல்ஸ் இருக்குது, இந்த பேரல்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெயின் வாட்டரை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, அந்த சிஷ்யர்களும் அவ்வளோதானே நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு சிஷ்யன் கிட்ட கொடுத்த ஒரு பக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஓட்டையாக இருக்குது. செகண்ட் சிஷ்யன் கிட்ட கொடுத்த பக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிஷ்யன் கிட்ட கொடுத்ததை விட ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட சேலஞ்ச். ஸோ எவ்ரி டைம் ரெயின் வாட்டர் வர்றப்போ ஃபஸ்ட்டு பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா அவரால் எதுவுமே சேவ் பண்ண முடியல. ஏன்னா அவர் பக்கெட் ஃபுல்லாக தான் ஓட்டையாக இருக்குல்ல. ஸோ அவர் எப்படி வந்து அந்த ரெயின் வாட்டரை வந்து சேவ் பண்ணி அவர் கொண்டே அந்த பேரலில் ஊற்ற முடியும்? பாசிபிளே கிடையாது. இந்த 2வது பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட கொடுத்தது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி ஒரு பக்கெட். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஓட்டையுமே இல்லை. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா ஒரு சின்ன பக்கெட்டாக கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அவர் அந்த சின்ன பக்கெட்டில் எவ்ரி டைம் ரெயின் வாட்டர் வர்றப்போ கொண்டு போய் சேர்த்தி அந்த பேரலை ஃபுல்லாக அவர் ஃபில் பண்ணார். இங்கே ஃபஸ்ட் பர்சன்னால் எதுவுமே பண்ண முடியல. இதை நோட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம அம்மா அப்பாவோ இல்லை தாத்தா பாட்டி காலத்துலையோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேலரி வாங்கிட்டு வந்த உடனே வீட்டில் கொண்டாந்து வச்சுருவாங்க. கொண்டாந்து வச்சுட்டு அதுலேருந்து க்ராசரிஸ்க்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கேஷாக தான் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ யாருக்காவது பணம் ரிட்டர்ன் பண்ணுமோ இல்லை நம்ம ஒரு விஷயம் செலவு பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே வந்து கேஷாக கையில் வச்சுருக்கும் போது அதோட மதிப்பு அவங்களுக்கு தெரியும். இவ்வளோ தான் நம்ம செலவு பண்ணணும், இதெல்லாம் சிக்கனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணாங்க. நாம் ஃப்ரிக்ஷன்லெஸ் ஸ்பெண்டிங்காக தான் இருக்குது. நம்ம என்ன டிரான்சாக்ஷன்னாலோ ஒன்று யூபிஐ இல்லைன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு, ஆனால் நம்ம கையிலிருந்து எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் பெயின் ஆஃப் பேயிங்கே இல்லாமல் நம்ம இருக்கோம். கரெக்டாக? ஜப்பானிஸ் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன டெக்னிக் அப்படின்னா கெக்கிபோ. அதாவது ஒரு நோட் புக்கில் உங்களோட வரவு செலவு எழுதுறது. எனக்கு தான் ஆப் இருக்குது, எக்ஸல் இருக்குது, நான் ஏன் இன்னும் போய் பழைய ஜெனரேஷன் மாதிரி எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம். நம்ம ஃப்ரிக்ஷன்லெஸ் ஸ்பெண்டிங் பண்ணுறனால நம்ம கையிலேருந்து எவ்வளோ காசு போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதில்ல. ஆனால் இந்த கெக்கிபோ மூலமாக நீங்கள் வந்து ஃபுட்டு க்ராசரிஸ் இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு எங்கெங்க அமௌண்ட் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த டெக்னிக்கோட கோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 விஷயத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட், எனக்கு எவ்வளோ சேலரி வந்திருக்கு. இந்த செகண்ட் திங், நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த தேர்ட் திங், ஹவு மச் ஐ நீட் டு சேவ். ஃபோர்த் வந்து நெக்ஸ்ட் எதெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஃபார் த நெக்ஸ்ட் மந்த். கெக்கிபோ மெத்தடில் 4 பில்லர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்கம், எவ்வளோ நம்ம சேலரி வாங்குறோம். இந்த செகண்ட் திங் என்ன அப்படின்னா பேயிங் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அது அழகான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நம்ம எடுத்த உடனே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு கடைசியாக மந்த் எண்ட் ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் ஜப்பானீஸ் அழகாக பேயிங் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நீங்கள் என்னெல்லாம் சேவ் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் செகண்ட். இந்த தேர்ட் வந்து ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ். இப்போ நம்மளுக்கு கைண்ட் ஆஃப் க்ராசரிஸ், இஎம்ஐ, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயம் எதெல்லாம் நம்மளோட அத்தியாவசியமோ அது. ஃபோர்த், நம்ம எதில் இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த விஷயத்தில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக். இதுதான் அந்த 4 பில்லர். கேட்டகரைசேஷன். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ். நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டு, அதாவது நம்மளோட க்ராசரிஸு, அதுக்கடுத்து இஎம்ஐ, இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம் இல்லையா அது. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஃபன்னுக்காக பண்ணுற விஷயங்கள், ஷாப்பிங்கு, ஃபன்னு, அதுக்கடுத்து மூவி போகிறது, அடுத்து வெளியில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இதெல்லாம். தேர்ட் வந்து கல்ச்சர். அவங்க இதை வந்து ரொம்ப இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்க பெஸ்ட்டாக நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் டெவலப்மெண்ட்காக நீங்கள் வந்து ஒரு விஷயம் படிக்கிறீங்க, புக்ஸ் வாங்குறீங்க, ஸோ இந்த விஷயம் ஏதாவது கோர்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஸ்கில் லேர்ன் பண்ணுறீங்க, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க ஒரு பெஸ்ட் விஷயமா கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அண்ட் ரிப்பேர்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மந்த்தில் ஏதாவது வரக்கூடிய ரிவார்ட்ஸ், ரிட்டர்ன்ஸ், நம்ம ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு தேவையான கிஃப்ட்ஸு, இதுக்காக தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி 4 கேட்டகரைசேஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. அவங்க ஆப்ஷனலுக்கு அழகாக ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. நான் இங்கே என்ன சொன்னேன், நம்ம வெளியில் போகிறது, இல்லை மூவி போகிறது, இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்குறது, இல்லை வந்து நம்மளை அழகுபடுத்திக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து ஆப்ஷனில் வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 50,000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கலாம். நான் ஒரு 5,000லேருந்து 7,500 ரூபாய் எடுத்து
கேஷா எடுத்துட்டு வந்து ஒரு என்வலப்ல போட்டு வைக்கிறது. அது பேரு என்வலப் மெத்தட். அதுல நீங்க வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வீக்கே நான் வந்து எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறேன்னு வச்சுப்போமே. அந்த ரூ. 5000லேருந்து ரூ. 7500 நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து வெளியில சாப்பிடுறது, மூவி போறது, இல்ல ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா காலி பண்ணிட்டேன் அப்படின்னா, மந்த் எண்ட் முடியிற வரைக்கும் நான் அதுல வந்து ஓவர் டிராஃப்ட்ங்கிற ஒரு விஷயத்துக்கே இங்க இடம் இல்ல. ஏன்னா, அங்க அவ்வளோதான் கேஷ். அங்க அதத்தான் நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து கன்சிடர் பண்ணிட்டு அத ஃபாலோ பண்ற டெக்னிக். சரி, நான் ஃபர்ஸ்ட் வீக்கே இந்த மாரி செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து காஷியஸா இருப்பேன் இல்லையா? அந்த ரூ. 7500ல வாரம் ரூ. 2500 மட்டும் தான் நான் எடுத்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ஃபுல்லான டெக்னிக்ல நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுக்காக அவங்க கேஷ் என்வலப் மெத்தட யூஸ் பண்றாங்க. அடுத்து நீங்க ஒரு பெருசா ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க. ஒரு கேட்ஜெட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. இல்ல நெறைய விஷயம் நீங்க வாங்கணும்னு விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டீங்க. நாம என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் இன்னைக்கு ஆர்டர் பண்ணுவோம். அது நாளைக்கு வந்துரும். அத போட்டு அழகு பார்த்துப்போம். அதுதான் நம்மளோட இம்பல்ஸ் பை. இத அவாய்ட் பண்றக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜப்பானீஸ் இப்போ ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னா, அத விஷ் லிஸ்ட்ல போட்டுட்டு 30 டேஸ் அவங்க அத கேர் பண்றதே இல்ல. 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க போட்ட விஷ் லிஸ்ட்ல பார்த்தா, பாதி என்ன முக்காவாசி விஷயம் அவங்களுக்கு தேவைப்படாத ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த டெக்னிக் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கூலிங் ஆஃப் பீரியட் குடுத்து, நிஜமாவே அந்த பொருள் எனக்கு வேணுமா, வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றது. அடுத்து மொட்டைனே டெக்னிக். அதாவது எந்த ஒரு விஷயம் அவங்க வாங்குறக்கு முன்னாடியும் பழசு அது இருந்துச்சு அப்படின்னா, அதே விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு மட்டும் தான் அவங்க வந்து அடுத்த பர்ச்சேஸ் போவாங்க. ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் தி திங்ஸ் தே ஆல்ரெடி ஹேவ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதுதான் முக்கியமான விஷயம். மந்த்லி ரிஃப்ளெக்ஷன். நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் மந்த்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நீங்க எவ்ரி மந்த் வந்து ஓகே வாண்ட்ஸ்ல இவ்ளோ, அடுத்து ஆப்ஷனல்ல இவ்ளோ, அடுத்து உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அதுல நீங்க எவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு மந்த்தும் அந்த நம்பர்ஸ் வந்து உங்களோட மிரர சொல்லிடும். நீங்க எப்படிப்பட்ட பெர்சன், நீங்க எந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரூ. 50,000 வாங்குறேன் அப்படின்னா, 50,000ம் நான் மாசம் மாசம் ஃபுல்லா வர சேலரி அப்படியே நான் செலவு பண்றேன் அப்படிங்கும்போது, இயர் எண்ட் முடியும்போது நம்மகிட்ட ஒரு பைசா கூட சேவிங்ஸ்லயும் இருக்காது, இன்வெஸ்ட்மென்ட்லயும் இருக்காது. இதே நான் 50,000 வாங்குறேன். ஆனா 20,000 எப்படியாவது நான் சேவ் பண்றேன் அப்படிங்கும்போது, இயர் எண்ட் முடியும்போது எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கம்பேர் டூ த ஃபர்ஸ்ட் பெர்சன். இப்ப இதே அந்த ஃபர்ஸ்ட் பெர்சனுக்கு ஜாப் லாஸ் ஆச்சுன்னா, அவங்கனால 30 டேஸ் சர்வைவ் ஆக முடியுமா? அப்படிங்கிறது கூட டவுட் தான். ஆனா இதே செகண்ட் பெர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அவங்க ஒவ்வொரு நாளும் சேவ் பண்ண அந்த விஷயங்கிறது, அவங்க கிட்ட நாளைக்கு ஜாப் லாஸ் ஆனா கூட, ஒரு ஃப்ரீடம் ஆஃப் மனி எவ்வளோ நாள் அவங்கனால சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். கரெக்ட்டா? ஆல்சோ இந்த மந்த்லி ஃபீட்பேக் மூலமா, ஓகே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த்ல நான் வாண்ட்ஸ்ல வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஒரு 1500 நான் வந்து லாஸ்ட் மந்த் வந்து நான் வாண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கேன். இந்த தடவ நான் வந்து என்னோட சேவிங்ஸ நான் இன்கிரீஸ் பண்ணணும். இந்த விஷயம்லாம் நான் கட் பண்ணி அப்படிங்கிறது நீங்க பென் அண்ட் பேப்பர்ல எழுதும்போது, உங்க பிரெயின்க்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயம்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வந்து மைண்ட்ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கும். மாங்க் ஸ்டோரி சொன்னேன் இல்லையா? அதுல சொன்ன அந்த கேப்ஸா இருக்கக்கூடிய நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய இந்த லீக்ஸை எல்லாம் நம்ம எப்படி ஸ்டாப் பண்றது? வெல்த் எப்படி ஜெனரேட் பண்றது? அப்படிங்கிறதுக்கு இந்த கெக்கேபோ மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக். எவ்ரி மந்த் நீங்க வந்து இத கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். 1 மந்த் முடிச்சுட்டேன் அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது. அததான் கெய்சன்னு சொல்லுவாங்க. அதாவது கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட். நான் வந்து ஸ்டோரியில சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பக்கெட் குடுத்தவரு ஒரு பேரல எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சாரோ, அந்த மாதிரி நம்ம மந்த்லி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு எவ்ளோ ஃப்ரீடம் ஆஃப் மனி நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரியும். சரி, இப்ப எல்லாத்துக்குமே ஒரு சேலஞ்ச். ஒரு 1 வீக்குக்கு நீங்க கெக்கிபோ சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஆப்போ, எந்த எக்ஸலோ எதுவுமே வேணாம். ஒரு நோட் புக்கு, ஒரு பென்னு அவ்வளோதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காஃபிக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா கூட அதை எழுதுங்க. ஒரு ஸ்விக்கி போடுறீங்க. இந்த 7 நாள்ல நீங்க என்னெல்லாம் செலவு பண்றீங்களோ அது எல்லாமே நீங்க நோட் பண்ணி பாருங்க. அட் த எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு தெரியும் எத்தனை வாண்ட்ஸ்ல கில்ட்டி ப்ளஷர்ல நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.